பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. அப்போஸ்தலன் ஆகிய யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்கிறவன் தேவனுக்கு விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். ஆமென். இதுல என்ன பாவ அறிக்கை செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த வசனத்துல துவக்கமே எப்படி வருது பாத்தீங்களா? விபசாரரே விபசாரிகளே. நான் எங்க விபசாரம் செஞ்சேன்னு எல்லாரும் நினைப்பாங்க இந்த வசனத்தை படிக்கும்போது. ஆனா ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்ட மனவாட்டி தான் நம்ம, இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது தேவனை விட்டு உலகத்தை சார்ந்து கொண்டு உலகத்தின் பின்னாலே அடிக்கப்படும் மாடுகளைப் போல போகிற அனைவரையும் ஆண்டவர் விபசாரர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவனுக்கு விரோதமாய் அவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவரை விட்டு வேறொன்றை சார்ந்து கொள்ளும் பொழுது அவருக்கு எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, நாம் எந்தெந்த காரியத்திலே தேவனை விட்டு தூரமாகி உலகத்தை சார்ந்து கொண்டு அவரை துக்கப்படுத்தினோமோ அதையெல்லாம் இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோம். தேவனுக்கு எந்தெந்த காரியத்திலே நாம் பகைஞராய் இருக்கிறோமோ அதை சிந்தித்து பார்த்து நாம் இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மனவாட்டி சபை ஆண்டவரே, அப்பா, உமக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் தகப்பனே. நாங்கள் உம்மை விட்டு தூரமாகி உலகத்தின் பின்னாலே சென்று ஆண்டவரே எங்களை கரைப்படுத்தி கொண்டு உலக காரியங்களிலே விழுந்து ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தின அநேக காரியங்கள் உண்டு ஆண்டவரே. இப்பொழுதும் பாவ அறிக்கை செய்கிற ஒவ்வொருவரோடும் எந்தெந்த காரியத்திலே உமக்கு விரோதமாய் பகையாய் நிற்கிறோம் என்பதை நீர் பேசி கொண்டிருக்கிறீரப்பா. அதையெல்லாம் விட்டுவிட ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும்படியாய் செபிக்கிறோம். பாவ அறிக்கை செய்து உம்முடைய கரத்திலே நாங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். நிச்சயமாய் நீர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாவ அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். God bless you.